மறுபடியும் ராதிகாவை இங்க அனுப்பி விட்டாங்க சந்துரு. அங்க இனியான்னு ஒரு பொண்ணு இருக்குதுல்ல, அது உட்பட ராதிகாவை கஷ்டப்படுத்துறாங்களாம். இவ ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. எல்லாருமே சேர்ந்துதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நீ உடனே கிளம்பி வா. போன கூட இருடி, நான் பேசி முடிச்சிடுறேன். குடுங்கறல அம்மா சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. யாரும் என்ன கட்டாயப்படுத்தி வெளியெல்லாம் அனுப்பல. நான் தான் இந்த முடிவு எடுத்தேன். நானா தான் வந்தேன். இப்ப நான் வருத்தப்பட்டுக்கிட்டோ அழுதுகிட்டோலாம் இல்ல. சும்மா அம்மா தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஒண்ணும் இங்க வர வேண்டாம் சரியா? நான் வைக்கிறேன். வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி முடிவெடுப்போங்கிறதெல்லாம் கிடையாது. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க வேண்டியது. நீ கொஞ்சம் தொண்ணு பேசாம இருக்கியா? யாரு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கள துரத்தேண்டி. நீ எதுக்கடி வீட்டை விட்டு வெளில வர? இத பாரு, நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் நான் இங்க இருந்தும் போயிடுவேன். நான் எதுவும் பேசலாமா? என்ன காரணத்துக்காக? ஏன் இப்படி திடீர்னு ஒரு முடிவு? ஏன் கிளம்பி வந்துட்ட? இதுக்கான பதில நான் உங்க வீட்டுல வச்சு சொல்லிட்டேன். அந்த பதில என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் ஒன்னும் உங்களை நடுக்காட்டுல விட்டுட்டு வரலையே, உங்க வீட்டுல தானே விட்டுட்டு வந்தேன். என்ன ராதிகா இப்படி எல்லாம் பேசுற? நாம வேற ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது நடக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பிரச்சனை சொல்லு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு, என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன். அந்த வீட்டுக்கு எத்தனையோ தடவை நான் உங்களுக்காக வந்திருக்கேன். ஆனா இந்த தடவை நாங்க வரதா இல்ல. நீங்களும் இங்க வர வேண்டாம். நான் உனக்கு வேண்டாமா? தேவையில்லையா? உங்களுக்கு தான் நாங்க வேண்டாம் கோபி. நீங்க கிளம்புங்க. போன்னு சொல்றியே, போறேன். கேக்குற ஒரு கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லு. அந்த பதில கேட்டு நான் போயிடுறேன். நம்மளோட இந்த பிரிவு தற்காலிகமானதா இல்ல நிரந்தரமானதா? இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாம் குழப்பமா. உங்களுக்கு உங்க குடும்பம் இருக்கு. இனிமே நாங்க உங்களுக்கு தேவையில்லை. அப்ப இந்த பிரிவு நிரந்தரமா? நீங்க கிளம்புங்க. எல்லாம் உங்க மன நிம்மதிக்காக தான் நான் இந்த முடிவையே எடுத்து. அந்த முடிவுல இனிமே எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. நீங்க கிளம்புங்க. நீ இல்லாம நான் எப்படி வாழறது? மயு என் குழந்தை. 15 வயசுக்குள்ளேயே போதுங்கிற அளவுக்கு மயு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். அவன் நிறைய பாத்து